ஹே முத்து, ஆனந்திக்காக மட்டும் இல்ல, தோ மகேஷ ஒரு வார்த்தை யாராச்சும் சொன்னாலும் அப்படியே அடி வயித்துல இருந்து கோவம் வருது. என்ன எகிற நான் தான் பார்த்தேனே. மகேஷ் சாரும் அப்படிதே. இவரை எப்பவும் யார்கிட்டயும் விட்டு கொடுக்க மாட்டாரு. அவர் எங்க கிட்ட காட்டுற பாசத்தை நாங்களும் முடிஞ்ச அளவுக்கு எங்க மகேஷ் சாருக்கு கொடுக்கறோம். ஒருத்தர் மேல ஒருத்தர் பாசமா ஒன்னா இருந்ததே பெரிய திருஷ்டி ஆயிடுச்சு போல இருக்கு. எல்லா திருஷ்டியும் கழிஞ்சு போச்சு சுந்தரவல்லி. இனிமே அந்த கபடி போட்டியில ராஜாங்கத்தை ஜெயிச்சு நம்ம கையால அம்மனுக்கு அந்த கிரீடத்தை சாத்தணும். ஆமாத்த, அந்த ராஜாங்க குடும்பத்தை கபடியில ஜெயிச்சு பழி தீர்த்துக்கணும். அம்மனே அவனுக்கு சாதகமா இருக்குன்னு ஊரை நம்ப வச்சிருவான். அதனால அவன் கபடி போட்டில தோக்கணும். அப்பதான் அவனுக்கு நாம தண்டனை வாங்கி கொடுத்த மாதிரி ஆகும். என்னமாமா நீங்க உங்க இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி அவனை தூக்கி உள்ள வைக்க முடியாதா? இல்ல மாப்பிள்ள, திருவிழா முடியற வரைக்கும் இங்க எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. நல்லபடியா கிரீடம் வச்சு திருவிழா முடியட்டும், அதுக்கப்புறம் அவனை பார்த்துக்கலாம். கிரீடம் வைக்கிறது மட்டும் இல்ல, இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்கு. என்ன நந்தினி, என்ன முக்கியமான விஷயம்? சரியா போச்சு சார், நீங்களும் மறந்துட்டீங்களா? ஆனந்திக்கு தாலி பிரிச்சு கோக்க வேண்டாமா? ஐயோ ஆமா ஆமா நந்தினி, கரெக்டா தான் சொன்ன. சூப்பர் நந்தினி. நாளைக்கே அதை பண்ணிடலாமா? உனக்கு ஓகே தானே மச்சான்? உனக்கு ஓகேவா? எனக்கு டபுள் ஓகே செல்லம். மகேஷ் சார், சார் நான் சொல்றேன், தப்பா எடுத்துக்காதீங்க. தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷன் இங்க வேண்டாம் சார். வேண்டாமா? ஆமா சார், நாங்க ஊருக்கு போய் அக்கா மாமா கூட சேர்ந்து அங்க ஏதாச்சும் ஒரு கோயில்ல தாலி பிரிச்சு கோத்துக்கிறோம். என்ன பேசுறீங்க ரெண்டு பேரும்? ஏன் இங்க தாலி பிரிச்சு கோக்க வேண்டாம்னு சொல்றீங்க? எங்க மேல கோவமா? ஐயோ அன்பு, எங்களால உங்களுக்கு வந்த எல்லா கஷ்டத்துக்கும் நாங்க தான் மன்னிப்பு கேட்டோமே. வேணா நான் மறுபடியும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். மன்னிச்சிருங்க. ஐயோ நந்தினி, என்ன பண்றீங்க? ப்ளீஸ் கையை இறக்குங்க. இறக்குங்க நந்தினி. எதுக்கு வேண்டாம்னு சொல்றீங்க? சரியான காரணத்தை சொல்லுங்க. என்ன ஆச்சு? இந்த கோவில்ல தாலி பிரிச்சு கோக்கிறது நல்லதுன்னு தானே நான் உங்களை இங்க கூட்டு வந்தேன். அப்கோர்ஸ் நடுவுல சில விஷயங்கள் தப்பா நடந்துருச்சு, அதுக்காக வேண்டான்னு சொல்றீங்களா? அன்பே கமான், என்னன்னு ஓப்பனா சொல்லிடு. என்னவா இருந்தாலும் சொல்லு. எங்களுக்கு யார் மேலேயும் எந்த கோபமும் இல்ல சூர்யா. யாருமே எதுவும் திட்டம் போட்டு செய்யல. ஆனா எங்களால இதுக்கு மேல யாருக்கும் எந்த கஷ்டமும் வேண்டாம்னு நினைக்கிறோம். அப்போ தாலி பிரிச்சு கோக்கறதால யாருக்கு என்ன ஆக போகுது அன்பு? சார், ஏற்கனவே நாங்க வந்தது பார்வதி மேடத்துக்கு பிடிக்கல. இங்க இவ்ளோ பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறம் நீங்க எல்லாரும் சந்தோஷமா ஒன்னா நின்னு கிரீடத்தை அம்மனுக்கு சாத்திட்டு கிளம்புறதே நல்லது. இதுக்கு மேலேயும் போய் ஆனந்திக்கு தாலி பிரிச்சு கோக்கணும்னா பார்வதி மேடத்துக்கு கோவம் தான் வரும். எங்களால எந்த கோவமோ குழப்பமோ இனிமே வேண்டாம் சார்.